நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் மீண்டும் 6% சொத்து வரி உயர்த்தப்பட்டுள்ளதாக வெளியான செய்திக்கு தமிழக அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 6% சொத்து வரி உயர்த்தப்பட்டது. செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு சொத்து வரி உயர்த்தப்படவில்லை. எந்தவித அறிவிப்புமின்றி சொத்து வரி உயர்வு என்ற செய்தி உண்மைக்கு புறம்பானது என்று தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டத்தில் உள்ள ஒரு நகைக்கடையில் புள்ளிமான் புகுந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. சோமனூரில் உள்ள தனியார் நகைக்கடைக்குள் புகுந்த புள்ளிமானை பார்த்த ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் கடைக்குள் வழி தெரியாமல் சுற்றித் திரிந்த மான் பின்னர் அங்கிருந்து வெளியேறி சாலையில் துள்ளி குதித்து ஓடி மறைந்தது. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே ஜமீன் மணியாச்சி கிராமத்தில் ஸ்ரீ கொத்தால முத்துவீர சுவாமி கோவில் கொடை திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. பெரிய மாடு பிரிவில் 8 வண்டிகளும் சின்ன மாடு பிரிவில் 10 வண்டிகளும் பங்கேற்றன. இந்த போட்டியை திரைப்பட தயாரிப்பாளர் KKR ரமேஷ் பாண்டி உள்ளிட்டோர் தொடங்கி வைத்தனர். 2 போட்டிகளிலும் முதல் 3 இடங்களை பிடித்த வண்டிகளின் உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் கோப்பையும் பரிசு தொகையும் வழங்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழியில் அரசு பேருந்து வேன் மீது மோதிய CCTV காட்சி வெளியாகியுள்ளது. நெல்லையிலிருந்து கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வேன் சென்ற நிலையில் இந்த விபத்து நேரிட்டது. இதில் வேன் சாலையோரம் கவிழ்ந்த நிலையில் ஓட்டுநருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. கொடைக்கானல் அருகே தாண்டிக்குடி கிராமத்திற்கு செல்லக்கூடிய பிரதான சாலையில் விழுந்த ராட்சத மரத்தை ஜனநாயகன் படக்குழுவினரே அகற்றினர். கொடைக்கானல் சுற்றுவட்டார பகுதிகளில் வெள்ளிக்கிழமை மாலை கனமழை பெய்தது. இந்நிலையில் பண்ணைக்காடு தாண்டிக்குடி சாலையில் ராட்சத மரம் சாலையில் முறிந்து விழுந்து 45 நிமிடங்கள் வரையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அப்போது தாண்டிக்குடி மலை கிராமத்தின் உச்சியில் உள்ள படப்பிடிப்பு தளத்திற்கு செல்வதற்காக வந்த ஜனநாயகன் படக்குழுவினர் ஒருங்கிணைந்து அந்த மரங்களை வெட்டி அகற்றி போக்குவரத்தை சீர் செய்தனர். கோவை மாவட்டத்தில் வீசிய சூறாவளி காற்றால் சேதமடைந்த வாழைகளை சட்டமன்ற உறுப்பினர் AK செல்வராஜ் நேரில் ஆய்வு செய்து விவசாயிகளுக்கு ஆறுதல் கூறினார். சிறுமுகை மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களான பெத்திக்கோட்டை, லிங்காபுரம், அம்மன்புதூர், சிட்டைப்பாளையம், கள்ளிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு சூறாவளி காற்று வீசியதால் 50,000த்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்தது. சென்னை RK நகரில் தையல் இயந்திரத்தில் இருந்து மின்சாரம் பாய்ந்ததில் தையல் கலைஞர் உயிரிழந்தார். தண்டையார்பேட்டை அழகிரி நகரைச் சேர்ந்த வைரமுத்து கருணாநிதி நகரில் உள்ள ஏற்றுமதி நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். மெஷினில் அமர்ந்து பணியாற்றிய போது மின்சாரம் பாய்ந்ததில் அவர் கீழே விழுந்து உயிரிழந்தார். புதுச்சேரியில் வங்கிக் கணக்கில் தவறுதலாக வந்த 3 லட்சம் ரூபாயை அரசின் கருவூலத்தில் ஒப்படைத்த ஊழியருக்கு பாராட்டுகள் குவிகின்றன. கடந்த 29ஆம் தேதி மாலை ரமேஷ் என்பவரின் செல்போனுக்கு வங்கிக் கணக்கில் 3 லட்சம் ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளதாக குறுஞ்செய்தி வந்துள்ளது. இதுகுறித்து ரமேஷ் இந்தியன் வங்கியின் கிளை மேலாளரை நேரில் சென்று தொடர்பு கொண்டு பணம் செலுத்தப்பட்டது தொடர்பாக தகவல் தெரிவித்தார். அப்போது ஆய்வு செய்ததில் அரசின் கருவூலத்தில் இருந்து பண பரிமாற்றம் செய்யப்பட்டது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து கருவூல அதிகாரியிடம் தகவல் தெரிவித்ததை அடுத்து பணம் மீண்டும் அரசின் கருவூலத்திற்கு செலுத்தப்பட்டது. ராணிப்பேட்டையில் விபத்தில் உயிரிழந்த சிறப்பு உதவி ஆய்வாளரின் குடும்பத்திற்கு காவலர்கள் ஒருங்கிணைந்து 6,47,000 ரூபாய் நிதி உதவி அளித்துள்ளனர். வாழைப்பந்தல் காவல் நிலையத்தில் பணியாற்றி வந்த பலராமன் கடந்த டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி இருசக்கர வாகனத்தில் சென்றபோது விபத்தில் சிக்கி உயிரிழந்தார். இதையடுத்து அவரது குடும்பத்திற்கு உதவும் வகையில் இவருடன் பணியில் இருந்த 1993ஆம் ஆண்டு காவலர்கள் 3,500 பேர் ஒருங்கிணைந்து நிதி உதவி அளித்தனர். அதனை பலராமனின் மனைவி ஆனந்தி கண்ணீருடன் பெற்றுக் கொண்டார். பெட்ரோல் கொண்டு சென்ற சரக்கு ரயிலில் கசிவு காரணமாக மதுரை சோழவந்தான் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஒரு டேங்கருக்கு 70,000 லிட்டர் கொள்ளளவு வீதம் 34 டேங்கர்களில் பெட்ரோல் நிரப்பிய சரக்கு ரயில் தருமபுரியில் இருந்து கப்பலூர் தொழிற்பேட்டை பகுதிக்கு சென்று கொண்டிருந்தது. ஒரு டேங்கரில் பெட்ரோல் கசிவு ஏற்பட்டதால் சோழவந்தான் ரயில் நிலையத்தில் சரக்கு ரயில் நிறுத்தப்பட்டு ONGC பணியாளர்களால் கசிவு சரி செய்யப்பட்டது. நெல்லையில் அங்கன்வாடி பணியாளர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி 2வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கன்வாடியில் உள்ள காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும், மே மாதம் விடுமுறை அளிக்கப்பட வேண்டும், அரசு ஊழியர்களாக்கி காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்தை மேற்கொண்டனர். பாளையங்கோட்டையில் அரசு சித்த மருத்துவக் கல்லூரி எதிரே நடைபெற்ற போராட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி பணியாளர்கள் கலந்து கொண்டனர்.
ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே பட்டா பெயர் மாற்றம் செய்ய 5000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம உதவியாளர் கைது செய்யப்பட்டார். முதுகுளத்தூர் தாலுகா காக்கூர் கிராமத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் பட்டா பெயர் மாற்றம் செய்ய ஆன்லைனில் விண்ணப்பித்திருந்தார். இந்நிலையில் அவரிடம் தலையாரி ராசையா தனக்கும் கிராம நிர்வாக அலுவலருக்கும் 5000 ரூபாய் லஞ்சமாக கேட்டுள்ளார். இந்நிலையில் ரசாயனம் தடவிய பணத்தை ராசையா பெற முயன்ற போது அவரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கையும் களவுமாக பிடித்தனர். கிராம உதவியாளர் ராசையாவை கைது செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நடப்பாண்டு ஏப்ரல் மாதத்தில் கார்கள் விற்பனை சற்று குறைந்துள்ளது. மாருதி சுசுகியின் கார் விற்பனை கடந்த ஆண்டை விட 0.6% மட்டுமே வளர்ச்சியை கண்டுள்ளது. ஹுண்டாய், டாடா மோட்டார்ஸ் நிறுவனங்களின் விற்பனை சரிவையே சந்தித்துள்ளன. இதற்கு மாறாக மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா நிறுவன கார்களின் விற்பனை அதிகரித்துள்ளது. பொருளாதார மந்தநிலை காரணமாக கார்கள் விற்பனை சரிந்துள்ளதாக கூறப்படுகிறது. சென்னை போரூரில் 2000 லிட்டர் பெட்ரோல் ஏற்றிச் சென்ற டேங்கர் லாரியின் சக்கரம் சாலையில் பள்ளத்தில் சிக்கிக் கொண்டதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சமயபுரம் சாலையின் நடுவே தோண்டப்பட்டிருந்த பள்ளம் முறையாக மூடப்படாத நிலையில் அந்த வழியாக சென்ற லாரி மண்ணில் சிக்கிக் கொண்டது. இதனால் அந்த வழியாக வந்த வாகன ஓட்டிகள் கொளுத்து மயிலில் நீண்ட நேரம் காத்திருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டது. தேனியில் தீப்பெட்டி தராத ஆத்திரத்தில் இளைஞரை அரிவாளால் வெட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தென்கரையைச் சேர்ந்த பிச்சைமணி புகைப்பிடிக்க தமயந்திரனிடம் தீப்பெட்டி கேட்டதாகவும் அதில் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதில் தமயந்திரன் மற்றும் நண்பர்கள் சிலர் பிச்சைமணியை அரிவாளால் வெட்டிவிட்டு தலைமறைவாகினர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் லட்சுமி நரசிம்மர் சுவாமி கோயிலில் சித்திரை திருவிழா தொடங்கிய நிலையில் பக்தோசித பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவிக்கு பல்வேறு வகையான நறுமணப் பொருட்கள் மூலம் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தங்க ஆபரணங்கள் மற்றும் பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சுவாமிகள் சேஷ வாகனத்தில் எழுந்தருளி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். நாமக்கல்லில் வீட்டின் கதவை உடைத்து 25 சவரன் தங்க நகைகளும் 2.5 கிலோ வெள்ளிப் பொருட்களும் திருடப்பட்டுள்ளன. மோகனூர் சாலையில் வசிக்கும் ராமு தர்மபுரி கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் பணியாற்றி வரும் நிலையில் அங்கேயே தங்கியுள்ளார். இந்நிலையில் நாமக்கல்லில் உள்ள இவர்களின் வீட்டுக் கதவை உடைத்து உள்ளே புகுந்த நபர்கள் பீரோ மற்றும் அலமாரியில் இருந்த தங்க நகைகள் வெள்ளிப் பொருட்களை திருடிச் சென்றுள்ளார். கர்நாடகாவில் நடந்த இசை கச்சேரியின் போது சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக பாடகர் சோனு நிகாம் மீது புகார் எழுந்துள்ளது. பெங்களூருவில் நடந்த இசை கச்சேரியின் போது ஹிந்தியில் பாடல் பாடிய சோனு நிகாமை கன்னட பாடல் பாட ரசிகர்கள் கோரிக்கை வைத்தனர். அந்த ரசிகர்களை பெஹல்காமில் தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளுடன் ஒப்பிட்டு சோனு பேசினார். இதற்கு பலர் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் சோனு நிகம் கன்னட திரையுலகில் பணியாற்ற அனுமதிக்கக்கூடாது எனவும் கோரிக்கைகள் எழுந்துள்ளன. ரஷ்யாவின் தெற்கு பகுதியில் குடியிருப்பு கட்டடத்தின் மீது உக்ரைன் ஏவுகணை தாக்குதலை நடத்தியது. அந்த நாட்டின் நோவ்ரோசிஸ்க் பகுதியில் உள்ள குடியிருப்பு கட்டடத்தின் மீது உக்ரைன் ஏவுகணை வீசியது. இதில் 2 குழந்தைகள் உட்பட 5 பேர் காயமடைந்தனர். உக்ரைன் வீசிய மேலும் 170 ஏவுகணைகளை தகர்த்ததாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது.